அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. த வின்னர் சீசன் 5 ஷார்ட் நியூஸ் வழங்கும் இஸ்லாமிய தேடலில் ஒரு புரட்சி நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வழமையாக ரமலான் மாதத்தில் நடைபெற்று வந்த இந்த நிகழ்ச்சியானது இனி வரும் காலங்களில் சாதாரண காலங்களிலும் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இன்னைக்கு இருக்குது. எனவே ஒன்ஸ் அ வீக் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு விரும்பிய சகோதரிகள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு கண்டாக்ட் பண்ணுங்க. ஆம் சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்து கொள்றதுக்காக பானதுறையில் இருந்து ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. சகோதரி மஹாரிஃபா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீங்கம்மா? பானதுறையிலேருந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளோ நேரமாக போச்சு வர்றதுக்கு? பஸ்ஸில் வந்தீங்களே? எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு? 2 ஹவர் பிடிச்சிருக்கு. இப்போ மறுபடியும் திருப்பி போகணும். ஓகே. இந்த எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த நிகழ்ச்சி வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? அதனால் பல கோல் எடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது. விளையாடுவோமா? பானதுறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரி மஹாரிஃபா அவர்கள் மிக நீண்ட நேரமாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. இந்த சகோதரி எப்படி விளையாட போகிறாங்கன்றதை பார்ப்போம், பாருங்கள். வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய த வின்னர் சீசன் நிகழ்ச்சிக்கு பானதுறையிலிருந்து சகோதரி மஹாரிஃபா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மஹாரிஃபா சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லலுமா? நான் கொழும்பை பிறப்பிடமாக கொண்டு தற்போது பானந்துறையில் வசித்து வருகிறேன். நான் திருமணம் முடித்து எனக்கு ஹஸ்பண்ட் மூத்தாவே 3.5 வருஷம் ஆகுது. நான் மகளோடு தான் இப்போ வசித்து வருகிறேன். பானதுறையிலேருந்து சகோதரி மஹாரிஃபா அவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க. மிக நீண்ட காலமாக எனக்கு கால் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்காக நீங்கள் ரிக்வெஸ்ட் வச்சுட்டே இருந்தீங்க. பல தடவைகள் கால்க்கு மேல் கால் பண்ணீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அப்படி வர்றதுக்கான ஒரு காரணம் என்ன? இந்த இஸ்லாத்து மார்க்கத்தை தெரிந்து கொள்றதுக்கு வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நல்ல எல்லாம் இதுவரையும் அறிந்து கொள்றதுக்கு ஆசையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். 65 வயசான சகோதரி மஹாரிஃபா அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்த நாள்லேருந்து பல கோல் அடித்து இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வச்சு கொண்டே இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி அவங்களுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறேன். மொத்தம் இதில் 15 கேள்விகள் கேட்கப்படும். அதில் நீங்கள் சரியாக 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ்ட் மணிக்குரிய 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் 10 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 30,000 பெறுமதியான பணப்பரிசு இருக்கும். இதில் நீங்கள் 15 கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் வின் பண்ணிட்டு போகலாம். இதில் உங்களுக்கு 2 விதமான லைஃப் லைன் இருக்குது. ஒன்று கால் அ ஃப்ரெண்ட். நீங்கள் யாருக்கு சரி உங்களுக்கு விடை தெரியாட்டி கால் பண்ணி நீங்கள் அதனுடைய உதவியை நாடிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இங்கே நாங்கள் 4 ஆப்ஷன்ஸ் தருவோம். இந்த 4 ஆப்ஷனில் 2 தவறான ராங் ஆன்சரை இல்லாமாக்கி 2 சரியான ஆன்சரை ஸ்க்ரீனில் உங்களுக்கு காண்பிக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். 2 விதமான லைஃப் லைன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். எனவே இந்த போட்டிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். போட்டிக்கு போகலாமா? இது உங்களுக்கான முதல் கேள்வி. உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது. அது சீராகிவிட்டால் உடல் முழுதுமே சீராகிவிடும். அது சீர்கெட்டுவிட்டால் உடல் முழுதுமே சீர்கெட்டுவிடும். அது என்ன என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆப்ஷன் ஏ மூளை, ஆப்ஷன் பி இதயம், ஆப்ஷன் சி இரத்த குழாய், ஆப்ஷன் டி தலை. ஆப்ஷன் பி இதயம். ஆப்ஷன் பி இதயம். லாக் செய்யலாமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி இதயம். படிச்சிருக்கிறீங்களா? ஓகே. அதீஸ்வல் பயான் வல்ல கேட்டிருக்கிறீங்க. இதயம்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி இதயம் என்பது சரியான ஆன்சர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன ஃபில் ஜஸதி முல்கா இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லுஹு. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உடம்பில் ஒரு சதை துண்டு உண்டு. அது சீராகிவிட்டால் உடல் முழுதுமே சீராகிவிடும். அது சீர்கெட்டு விட்டால் உடம்பு முழுதுமே சீர்கெட்டு விடும் என்று சொல்றாங்க. அதுதான் கல்ப். நீங்க சொன்ன வீடுதான்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்கிறதுக்கு ஒரு ஆணிவேர் அவனுடைய உள்ளம்தான். அவன் உள்ளம் சரியாக விட்டென்று சொன்னால் முழு உடம்புமே சரியாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. 65 வயசு கொண்ட ஒரு சகோதரியோடு நாங்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களோட உள்ளம் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கான உந்து சக்தியை கொடுத்துருக்குது. போகணும், பானதூரில் இருந்து பஸ் பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளணும்னு உங்களோட உள்ளம் ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுத்திருக்குது. அதனால் எத்தனை தடவை வந்தாலும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினச்சி வந்திருக்கிறீங்க. எனவே உங்களோட உள்ளம் இதுக்கு சரியான ஒரு வழிகாட்டி இருக்குது. இது போலத்தான் மனிதனுடைய அனைத்து விஷயங்களிலும் எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடிவு, அதாவது உள்ளம் எப்படி எடுக்குது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம கீழே விழுந்து தளர்ந்து விட்டோம்னு சொன்னால் அது அதில் நாமளும் தளர்ந்து விடக்கூடிய உலகத்தை இருப்போம். எனவே உள்ளம் அதை ஈஸியாக நினச்சி கடந்து போகிற நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராங் இருக்கலாம். அவங்கள மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் முதல் ஆன்சர் சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாமா? இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 2. திவாலாகி போனவன் யார்? அதாவது ஓட்டாண்டியாக இருக்கக்கூடியவர் யார்? ஆப்ஷன் ஏ விபச்சாரம் செய்தவர், ஆப்ஷன் பி களவு எடுத்தவர், ஆப்ஷன் சி தற்கொலை செய்தவர், ஆப்ஷன் டி மறுமையில் அனைத்து நன்மைகளையும் இழந்து நிற்பவர். ஆப்ஷன் டி மறுமையில் அனைத்து நன்மை. ஆப்ஷன் டி லாக் செய்யலாமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் டி. எப்படி சொன்னீங்க? படிச்சிருக்கிறீங்களா? படிச்சுட்டா அது பயான்வல் அது என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். மறுமையில் என்ன படிச்சிருக்கீங்க? புத்தர் நிறைய அமல் செஞ்சு எல்லாம் கொண்டு வந்து கடைசியில் அவர் சின்ன ஒரு இது தீமையை செஞ்சு அவருடைய நன்மை எல்லாம் அப்படி இல்லாமல் போய். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். மறுமையில் அனைத்து நன்மைகளும் இழந்து நிற்பவர். அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. மறுமையில் ஒரு மனிதர் வருவார். அவர் தொழுகை, நோன்பு, ஜக்காத் எல்லாம் நிறைய அமல்களோடு வருவார். அவர் அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் தவறு வைக்காமல் செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவர் நிற்பார். வரும்போது ஆனால் அவருக்கு இடையில் ஒரு சவால் ஒன்று நிற்கும். என்ன காரணம்னு சொன்னால், அவர் சில நேரம் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களால் அவருடைய நற்காரியங்கள் அத்தனையுமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை வரும். அவர் ஒருத்தருக்கு அடிச்சிருப்பார், ஒருத்தருடைய மானத்தில் விளையாடி இருப்பார், அவதூறு சொல்லியிருப்பாங்க, ரத்தத்தை சிந்திருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தருடைய சொத்தை புசிச்சிருப்பார் அநியாயமான முறையில். இப்படி இந்த மாதிரியான அநியாயங்கள் செய்யும்போது அவர் என்ன செய்வாராம், அவருடைய நன்மைகள், அவர் யாருக்கு அநீதி செய்தாரோ அவருக்கு பதிலீடாக அவருடைய நன்மையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படுமா. இப்படியே அவருடைய நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் போது திருப்பி இன்னொரு ஆள் நிற்கும் போது அவருடைய நன்மைகள் காலியாக இருக்கும். இப்போ கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன நடக்கும்னா, பாதிக்கப்பட்டவருடைய தீமைகள் அவருக்கு, அதாவது நன்மையோடு வந்தவருக்கு அந்த பாதிக்கப்பட்ட தீமைகள் சுமத்தப்படுமா. அப்போ இவ்வளோ நன்மைகளோடு வந்தவர் மறுமை நாளில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு கடைசியில் பாவத்தை கூட உலகத்தில் நினச்சி பார்த்திக்க மாட்டார். அவர் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த டைமில் வர்றது எதுக்குன்னு சொன்னால், மனிதனுக்கு நம்ம அநியாயம் செய்யும்போது. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நம்ம மிஸ்டேக் விட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் மனிதனுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நம்ம மிஸ்டேக் விடும்போது அல்லாஹ் ஒருபோதும் அந்த விஷயத்தில் மன்னிக்க மாட்டான், சம்மந்தப்பட்டவங்க மன்னிக்காத வரைக்கும். எனவே உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி அநியாயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் திருந்தி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணும் என்றதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷனுக்கு போகலாமா? இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 3. குர்ஆனை கற்று அதை புறக்கணித்து கடமையான தொழுகை தொழாமல் உறங்கியவர் எப்படி இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆப்ஷன் ஏ தலை பெரிய கல்லால் நசுக்கப்படுதல், ஆப்ஷன் பி கத்திரியால் வெட்டப்படுதல், ஆப்ஷன் சி முகம் கூரிய நகங்களால் கிழிக்கப்படுதல், ஆப்ஷன் டி இரத்தாற்றில் மூழ்கடிக்கப்படுதல். குர்ஆனை படித்து அதை புறக்கணிக்கக்கூடியவங்க, கடமையான தொழுகையை தொழாமல் தூங்குறவங்க எப்படி இருப்பாங்க?
ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ லாக் செய்யலாமா? செய்யலாமா? அந்த 2 இதை எடுத்துட்டு கம்ப்யூட்டர்கிட்ட ஹெல்ப் பண்ண ஆடுறீங்களா? கம்ப்யூட்டர் உங்களோட ஹெல்ப்பை மஹாரிஃப் அசிஸ்டன்ட் ஆடுறாங்க. ஆப்ஷன் ஏ. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கன்ஃபியூஸ் ஆகினீங்களா? ஆரம்பத்தில் ஆப்ஷன் ஏ தான் சொன்னேன். சரி, ஆப்ஷன் ஏன்னு சொல்லியிருக்கிறீங்க. திருப்பியும் ஆப்ஷன் ஏன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். தலை பெரிய கல்லால் நசுக்கப்பட்டது என்றது வந்து யார் கடமையான தொழுகையை தொழாமல் உறங்குகிறார்களோ அவங்களுக்கான தண்டனையாக நபிகள் நாயகம் அவங்க கனவுல கண்டதாக ஹதீஸ்களில் வருது. குர்ஆனை கற்று அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது நிறைய படிப்பாங்க, மார்க்க விஷயம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதே நேரம் புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரம் கடமையான தொழுகைகளை தொழாமல் உறங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக ஃபஜ்ரு தொழுகை நிறைய பேர் கடமையான தொழுகை அதுதான் மிக முக்கியமாக மிஸ் பண்ணுறது. எனவே நம்ம மெயினாக இதில் புரியக்கூடிய விஷயங்கள் ஃபஜ்ரு தொழுகைகள் தவறவிடப்படுது. ஹதீஸ்கள் இப்படியும் இருக்குது. ஒருவனுடைய மறுமையினாளுடைய முதல் விசாரணை தொழுகை பற்றி தான். அது சரியாயிட்டுன்னு சொன்னான். அந்த விசாரணையில் அவன் பாசண்டா பின்னால் வரக்கூடிய அத்தனை கொஷனும் அவனுக்கு அது சரியாக இருக்கும். ஏன்னா இதை பார்க்குற நேரம் இந்த ஒரு வேதனை தலை பெரிய கல்லால் நசுக்கப்படுறது என்றது சொல்லப்படுது. இந்த யாருக்கு கடமையான தொழுகைகள் தொழாமல் தூங்குறவங்களுக்கு என்று அந்த ஹதீஸ்களில் வருது. எனவே இது தொடர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதர் நிற்பார், அவருடைய தலையில் யார் இந்த தொழுகையை தொழாமல் தூங்குறாங்களோ அவங்களுடைய தலையில் பெரிய கல்லால் நசுக்கப்படும். திருப்பி அந்த கல் உருண்டோடி அதை எடுத்து வர்றதுக்குள்ளால திருப்பி தலை என்ன செய்யும், பழையபடி நிற்கும். இப்படி தொடர்ச்சியாக அவனுக்கு இந்த வேதனை அனுபவித்து கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி இந்த செய்திகளில் நாங்கள் பார்க்குறோம். ஹதீஸ்களில் வரக்கூடியதாக இருக்குது. இது புகாரில் 1143 செய்தியாக வருது. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? உளவு லைஃப் லைன் ஒன்று இருக்குது, நீங்கள் ஃபால் பண்ணிக்கிற அதை நீங்கள் தேவைப்படுற நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவசரப்பட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சொன்ன அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க இந்த இதில். சரி, அல்லாவுடைய நாட்டம். சரியா? சரி, நான் அதுக்கு கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வர்றீங்க. மார்க்கம் படிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? ஏதாவது நீங்கள் கிளாஸஸ் போகிறீங்களா? இத்தனை 65 வயசு கொண்ட ஒரு சகோதரியோட நிற்கிறோம். இந்த வயசுலையும் இவ்வளோ நீங்கள் ஞாபக சக்தியோட நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறீங்க. ஏதாவது நீங்கள் படிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கிறீங்களா? நான் அந்த முஸ்லீமாத்துக்கு போயிட்டு இருந்தேன். சரி. அப்புறம் பராயிம் லீமன் அதுவல்ல போயிட்டு படித்தேன். சரி. இப்போ படிப்பேன், மிச்ச காலம் ஆகுது. இப்போ இந்த பொது அறிவு அதுவெல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கொள்வது பார்த்தோம். சரி சரி, உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது உங்களோட நான் பேசுகிறது. ஏன்னா இத்தனை வயசுல நீங்கள் இவ்வளோ முயற்சிகள் பண்ணி கொண்டு இருக்கீங்க. உங்களோட முயற்சிக்கெல்லாம் கூலி தரணும்னு நாங்கள் துவா செய்கிறோம். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 4. நான் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருக்கும் வரை என்னை வாழவை, நான் மரணிப்பது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை மரணிக்கச் செய் என்று எப்போது கூற வேண்டும்? ஆப்ஷன் ஏ மரணத்தை விரும்பும்போது, ஆப்ஷன் பி தனக்கு பிடித்தமானவர்களை இழக்கும்போது, ஆப்ஷன் சி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து வந்தால், ஆப்ஷன் டி தாங்கவே முடியாத சோதனைகளின் போது. நான் வாழ்கிறது எனக்கு நல்லதாக இருந்தால் என்ன வாழ வச்சுது, நான் மரணிக்கிறது எனக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன மரணிக்கவே என்று ஒரு நபிகள் நாயகம் பிரார்த்தனை எங்களுக்கு சொல்லி தர்றாங்க. இது எப்போது ஓதுறது? ஆப்ஷன் டி தாங்கவே முடியாத சோதனை. லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் டி. எப்படி இந்த ஆன்சர் பண்ணீங்க? படிச்சிருக்கிறீங்களா? இதுவும் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ்.
நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். அல்ஹம்துலில்லாஹ். தாங்கவே முடியாத சோதனைகளின் போது நபிகள் நாயகம் இப்படியான பிரார்த்தனைகளை கேட்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை விரும்ப வேண்டாம். பொதுவாக எந்த ஒரு பிரச்சனை வர்ற நேரத்தில் முதல்ல நம்ம என்ன நினைப்போம், வாழ்க்கை முடிவுறாதா. முஸ்லீம்களை தாண்டி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தற்கொலைகளை மேற்கொள்வாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் இதில் குறைவு. அதுலேயும் இஸ்லாம் தெரியாதவர்களாக இருந்தாங்கன்னா, மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாம் தெரியாதவர்களாக இருந்தாங்கன்னா தற்கொலையை கூட முடிவு பண்ணி கொள்வாங்க. அவங்களுக்கு இங்கேயும் நரகம்தான், மறு உலகத்திலையும் நரகமான ஒரு வாழ்க்கை தான். எனவே நம்மள யாருமே மரணத்தை விரும்பக்கூடாது. என்ற நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு தந்து இருக்கக்கூடிய பேரருள், நம்ம நன்மை செய்யணும், அல்லாஹ் நினைக்கணும் என்றதுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய பெரிய அருள். பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிற்குதுன்ற ஒரு நாளும் அது மைனஸ் இல்லை. அது அல்ல எங்களோட அன்பாக இருக்கிறான். அதனால் எங்களோட உள்ளத்துக்கு அது ஒரு, நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, இது என்னுடைய இறைவன் என்னோடு இரக்கமாக இருக்கிறான். எனக்கு ஒரு கஷ்டம் வருது, நான் இன்னைக்கு அழுகிறேன், எனக்கு இதை தாங்க முடியலைன்னா உடனடியாக எங்களோட உள்ளத்துக்கு வரணும். ரப்புல் ஆலமீன் தந்த பிரச்சனை, ரப்புல் ஆலமீன் தந்த சோதனை, எனவே என்னோட ரப்பு இரக்கமாக இருக்கு, அதை விட உலகத்தில் என்ன வேணும், இப்படி நினைக்கக்கூடிய உள்ளம் எங்களுக்கு இருக்கணும். எனவே நபிகள்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் மரணத்தை விரும்பாதீங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்கணும்னு சொன்னால், உலகத்தில் நான் வாழ்றது எனக்கு நல்லதாக இருந்தால் என்ன வாழ வச்சு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது எப்படியான ஒரு துவான்னு சொன்னால், அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்துல் ஹைரன்லி வத்தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி என்று நபிகள் நாயம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில் 5671 ஹதீஸா வருது. எனவே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மரணம் சிறந்த தீர்வல்ல. மரணத்தை நம்ம விரும்பக்கூடாது. நம்ம தினமும் எங்களோட லைஃப்பில் டெய்லி பிரச்சனைகள் வரும்போது, லைஃப்பில் யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை வரும். அப்படி வார நேரம் ஃபேஸ் பண்ணிக்கொண்டே போகணும். ஏன், எங்களோட உள்ளத்தில் ஈமான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒவ்வொன்றையும் கடந்து செல்வோம். இப்படி நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. சகோதரி, உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன், இப்படி உங்களோட லைஃப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்குதா? நீங்கள் அதை கடந்து போயிருக்கிறீங்களா? என்ன மாதிரி? நிறைய வந்திருக்குது. நீங்கள் உங்களால் அல்லாஹ்கிட்ட தான் கேட்குறீங்க. அல்லாஹ்கிட்ட தான் கேட்குறீங்க. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த கேள்வி பொருத்தமான ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்குது. எனவே அடுத்த கொஷனுக்கு போகும். இது உங்களுக்கான கொஷன் நம்பர் 5. கொஷன் 5 பொறுத்தளவில் இது ஃபிக்ஸ்ட் மணிக்கான கொஷன். இதில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10,000 பெறுமதியான பணப்பரிசு ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேள்வி ரொம்ப யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்கு இருக்குது. சரியா? உங்களுக்கான லைஃப் லைன் ஒன்று தான் இருக்குது, கால் ஃப்ரெண்ட் மூலமாக. அது தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 5. குர்பானி கொடுப்பவர் குர்பானி கொடுக்கும் வரை கடைபிடிக்க வேண்டியது என்ன? ஆப்ஷன் ஏ, குளிக்கக்கூடாது. ஆப்ஷன் பி, நகத்தை முடியை வெட்டக்கூடாது. ஆப்ஷன் சி, முடியை வெட்டலாம். ஆப்ஷன் டி, வாசனை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஆப்ஷன் பி, நகத்தை முடியை வெட்டக்கூடாது. கன்ஃபார்மா செய்யலாமா? சிரிச்சு கொண்டு பதில் சொல்றீங்க. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி. கான்ஃபிடென்ஸாக பதில் சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க? குர்பானி கொடுக்குறவங்க நகத்தையும் வெட்டையும் இந்த முடியையும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது சம்மந்தம் படிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி, நகத்தை முடியை வெட்டக்கூடாது. நீங்கள் 5 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணி ஃபிக்ஸ் மணிக்கான 10,000 பெறுமதியான பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா தெரியாதவெல்லாம் தெரிஞ்சுக்கொள்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். குர்பான் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. இதனோட குர்பான் சம்மந்தமாக இதோட பின்னணி வரலாறு தெரியுமா? இஸ்மாயில் இப்ராஹிம் நபி. சொல்லுங்க, தெரிஞ்ச. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை அறுக்கிறதுக்கு கனவு கண்டு அதை இதாக்க போக்குள்ள அவர் சொன்ன வாப்பாவே நீங்கள் அல்லாஹ் சொன்ன கட்டளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ல போக்குள்ள அல்லாஹ் ஒரு ஆடு உண்டு அனுப்பி வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. வயது நிரம்பியதாக இருந்தாலும் அறிவு மங்கல்ல என்றதுக்கான ஒரு ஆதாரமாக இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. குர்பான் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அதாவது உங்களுக்காக கேட்கப்பட்டிருக்குது.
பொதுவாக இந்த குர்பான் என்ற இந்த வணக்கம் என்றதை இறைவனை நெருங்கிறதுக்காக அல்லாஹ் எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை. குர்பான் என்றாலே அல்லாவை நம்ம நெருங்கிறதுக்காக. நம்ம எவ்வளவு அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான், மாமிசமோ இரத்தமோ இறைவனை அடையாது, ஆனால் உங்களுடைய இறையச்சம் தான் இறைவனை அடையும் என்று சொல்லி, எனவே இந்த குர்பான் மூலமாக, இந்த வணக்கம் மூலமாக எங்களிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இறையச்சம் மூலமாக. நிறைய பேர் இன்னைக்கு குர்பான் கொடுக்குறோம் என்ற பேரில் சில நேரங்களில் அவங்களுக்கு இஹ்லாஸ் இல்லாமல் போயிடும். அந்த ஊருக்காக, குடும்பத்துக்காக, ஒரு குலப்பெருமைக்காக செய்வாங்க. அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அந்த செய்கிற வணக்கத்தில் எப்பயுமே இஹ்லாஸ் இருக்கணும். இறைவனுக்காக அல்லாஹ் நம்ம இடத்துல எங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது இறையச்சம். அதை நினச்சி நாம் இந்த வணக்கங்களை செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் கூட பெருநாள் வருது. அதற்கான ஒரு சரியான ஒரு கேள்வியும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி அமையுது. எனவே நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் குர்பானி கொடுப்போராக இருந்தால் ரூலஜ் பிறையை கண்டால் நீங்கள் நகத்தையும் முடியை வெட்டக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் 3655வது செய்தியாக வருது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அழகான ஆன்சர் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கான 10,000 பெறுமதியான பண பரிசு பெற்றிருக்கிறீங்க. அடுத்த கொஷனுக்கு போகலாமா? இதோ உங்களுக்கான கொஷின் நம்பர் 6. பின்வருவனவற்றில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்ட உறவு. ஆப்ஷன் ஏ தந்தையின் சகோதரன், ஆப்ஷன் பி தாயின் சகோதரன், ஆப்ஷன் சி தந்தையின் சகோதரனின் ஆண் பிள்ளை, ஆப்ஷன் டி சகோதரனின் ஆண் பிள்ளை. ஒரு பெண்ணுக்கு இந்த 4 உறவுகளையும் யாரை திருமணம் முடிக்கலாம்? தந்தையின் சகோதரன் இல்லை, தாயின் சகோதரன் என்னது, தந்தையின் சகோதரனின் ஆண் பிள்ளை, சகோதரன் ஆண் பிள்ளை. உங்களை வச்சு இந்த கேள்விக்கு ஆன்சரை யோசிச்சு பாருங்க. ஆன்சர் இப்போ இணைய வச்சு இந்த கேள்வி உங்களுக்கு பொதுவாக பெண்களுக்குரிய கேள்வி. இதில் இந்த உறவு 4 பேரில் நமக்கு யாரை திருமணம் முடிக்கலாம்ன்றது தான் உங்களுக்கான கேள்வி. தந்தையின் சகோதரன் இல்லாது சாச்சா, தாயின் சகோதரன் மாமா, சரி, தந்தையின் சகோதரன் ஆண் பிள்ளை, தந்தையின் சகோதரன் சாச்சா, சாச்சாட ஆண் பிள்ளை. சொல்ல முடியுமா? உங்களுக்கான லைஃப் லைன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறீங்களா இல்லாட்டி நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி சொல்லி பாருங்கள், ஆன்சர் வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் லைஃப் லைனை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சாச்சாட ஆண் பிள்ளை, தந்தையின் சகோதரனின் எங்களோட வாப்பாட சகோதரன் சாச்சா, சாச்சாட ஆண் பிள்ளை தம்பி இல்லாட்டி நானாவது. டி சகோதரன், எங்களோட சகோதரன் நானோட ஆண் பிள்ளை, நானோட பிள்ளை மருமகனாவது. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் சி தந்தையின் சகோதரனின் ஆண் பிள்ளை என்று சொல்லியிருக்கிறீங்க. நிறைய நேரம் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்ட்டு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி நீங்கள் சொன்ன கரெக்ட் ஆன்சர் தந்தையின் சகோதரனின் ஆண் பிள்ளை. ஆப்ஷன் சி தந்தையின் சகோதரன் ஆண் பிள்ளைன்னு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு இந்த கேள்வி? கொஞ்சம் கஷ்டமாக தான் நான் உங்களை வச்சு யோசிக்க சொன்னேன். ஏன்னு சொன்னால் இந்த கேள்வி உங்களுக்கு ஆன்சர் இது எங்களை வச்சு யோசிக்கிறேன்னு இது எங்களுக்குரிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா அல்லாஹ் தாலா குர்ஆனில் சூரா நிசால 23வது வசனத்தில் எப்படி சொல்கிறான்டா, யாரை நம்ம திருமணம் முடிக்கலாம், யாரை முடிக்கக்கூடாதுன்றது அழகாக சொல்கிறான். எந்த மதமும் இப்படி ஒரு தெளிவு சொல்லி இல்லை ஒழுக்க விஷயத்தில். உங்களில் இன்னினால திருமணம் முடிக்கலாம், இன்னினால திருமணம் முடிக்கக்கூடாதுன்றது தெளிவான முறையில் குர்ஆன் எங்களுக்கு சொல்லியிருக்குது. அதில் ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு சொன்ன அழகான ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்கள்.
சூரா நிசால 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆண்களை பார்த்து சொல்றான், அதாவது உங்கள் அந்நியர் உங்களை திருமணம் முடிக்க கூடாது. பொதுவாக நாங்கள் தாய்மார் திருமணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி உங்களுடைய புதல்வியர்கள் மகளை திருமணம் முடிக்க முடியாது. உங்களுடைய சகோதரிகள், நம்முடைய அக்கா தங்கச்ச திருமணம் முடிக்க முடியாது. அதே நேரம் தந்தையின் சகோதரிகள், பாப்பாட சகோதரிகளை திருமணம் முடிக்க முடியும். இது ஆணுக்கு பார்த்து அல்லாஹ் சொல்றான். உங்கள் அன்னையின் சகோதரிகள், தாயுடைய சகோதரிகள், தாயோட அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், இவங்களை நம்ம திருமணம் முடிக்க முடியாது. சகோதரனின் புதல்விகள், உங்களோட நானா தம்பி, இவங்களுக்கு வந்து பிள்ளை ஒரு ஆணுக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது. இது ஒரு ஆணை பார்த்து சொல்கிறதுனால நாங்கள் அவங்கள வச்சு பார்ப்போம். சகோதரின் புதல்விகள், மகள் மாற திருமணம் முடிக்க முடியாது. சகோதரியின் புதல்விகள், இது ஒரு ஆணுக்கு வச்சு பாருங்க, அவங்க சகோதரனுடைய மகள் மாறாக இருந்தேன்னு சொன்னால் அவங்கள திருமணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் பெத்தெடுத்த தாய்மார்கள் மாதிரி. எனவே பாலூட்டிய தாய்மார்களை திருமணம் முடிக்க முடியாது. பால்குடி சகோதரிகள், அந்த பால் குடித்த அந்த தாய்க்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்ம திருமணம் முடிக்க முடியாது. அந்த மாதிரி பால்குடி உறவு மூலமாக சகோதரிகள் ஏற்படுவாங்க, எனவே அவங்கள திருமணம் முடிக்க முடியாது. உங்கள் மனைவியின் அன்னையர், பொதுவாக அதாவது மாமிமாரை திருமணம் முடிக்க முடியாது. ஆனால் எங்களுடைய சமூகத்தில் தலைக்கீழாக மாறி நிற்கிது. எப்படின்னு சொன்னால், அதாவது மகுரமான உறவு மாமி. ஆனால் எங்களோட மாமிமார் என்ன செய்வாங்கன்னா, மருமகன் கண்டத்தோடு தலையில் துண்டு போட்டு இதாகுவாங்க. தனித்திருக்க கூடாதுன்னு சொல்லல. பொதுவாக நம்ம வளமைங்கிற பெத்த மகன் போல அவங்களோட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பெண்கள் எப்படின்னு சொன்னால், ஹிஜாபை யார்ட முன்னாடி பேணணும், அவட முன்னாடி பேணுறது இல்லை, மகுரமான உறவுகள் முன்னாடி பேணக்கூடியவளாக இருப்போம். எனவே மருமகனை பார்த்தா சும்மா ஒரு ஹிட்லரை பார்க்குற மாதிரி பயப்படுவாங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லுது அது ஒரு மகன் மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே உங்களுடைய மனைவியின் தாய்மார்கள் முன்னாடி நீங்கள் வந்து திருமணம் முடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நீங்கள் தாம்பத்தியம் நடத்திய மனைவிக்கு பிறந்த குழந்தைகள், இப்போ ஒரு கணவன் இருப்பார், அவர் மனைவி ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, மனைவி இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி முடித்த திருமணத்தின் மூலமாக ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க, அந்த குழந்தை இவருக்கு வந்து மகுரமான உறவாக இருக்கும். எனவே சாச்சா அப்படி என்று அவங்க கூப்பிட்டாலும் அவங்க பெத்தெடுத்த வாப்ப மாதிரி, அதாவது அந்த மாதிரி மகுரமான உறவுக்குள்ளால வந்துடுவாங்க. எனவே ஒருத்தருக்கு ஒருத்தருடைய மனைவிக்கு இன்னொரு மூலமாக கிடைச்ச குழந்தை இவருக்கு மகுரமான உறவுல வந்து நிற்பாங்க. அதே மாதிரி தண்ட மகண்ட மனைவி மருமகளை நாங்கள் வந்து திருமணம் முடிக்க முடியாது. அதே மாதிரி 2 சகோதரிகள் ஒரே காலத்தில் தாத்தா தங்கச்சியாக இருந்தாங்கன்னா ஒரே காலத்தில் இவருக்கு என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய மிக அழகான சட்டம் சூரத்து நிசா 23வது வசனத்தில் இருக்குது. இதில் நம்ம பார்க்குற நேரம் இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர் இதில் எப்படி வருது, சாச்சா மகன் முடிக்கலாமா, இதில் இருக்குதா சாச்சா மகன்? சாச்சாவை திருமணம் முடிக்க கூடாதுன்னு இருக்குது. சாச்சட மகனை திருமணம் முடிக்க கூடாதுன்னு இருக்குதா? இல்ல. இன்னைக்கு சாச்சட மகன் என்ன சொல்றது, நானா தம்பின்னு பேர்ல தான் நானா தம்பி. ஆனா அவங்களோட எங்களோட சமூகம் என்ன சொல்லுது, நிறைய பேர் வந்து நானா தானே, அவங்களோட தனிமையில் இருக்கிறது வசதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, பைக்கில் போகிறது வசதி ஏற்படுத்துறாங்க, நான தங்கச்சி என்ற உறவு அதுக்கு மெயின்டைன் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் முற்றிலும் இது தவறு. மகுரமான உறவுக்குள்ளால பெரியப்பட மகன் சாச்சட மகன் என்று நாங்கள் தமிழில் கூப்பிட்டாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது, அது மகுரம் இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்படுது. எனவே இப்படியான இந்த சாச்ச மகன் பெரியப்பா மகன் எல்லாம் அன்னி ஆண்கள் தான். எனவே எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் தனிமையில் வைக்கக்கூடாது. அன்னி ஒரு ஆணை போலுக்குரிய சட்டம் தான் இவர்களுக்கும் பொருந்தும். எனவே இந்த கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இது உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 7. பின்வருவனவற்றில் தொழக்கூடாத நேரம் எது? ஆப்ஷன் ஏ சூரிய உதயத்தின் போது, ஆப்ஷன் பி சூரிய உதித்த பின், ஆப்ஷன் சி சூரியன் மறைந்த பின், ஆப்ஷன் டி இரவு நேரத்தில். சூரிய உதயத்தின் போது. சூரிய உதயத்தின் லாக் செய்யலாமா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டரோட ஹெல்ப் எல்லாம் இருக்குது, தேவையா? யூஸ் பண்ணுறீங்களா? லாக் செய்யலாமா? லாக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். படிச்சிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கிறீங்க.
சரி, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் சூரிய உதயத்தின் போதே. இந்த ரசூலுல்லாஹ் 3 நேரத்தை சொல்கிறாங்க. சூரியன் உதிக்கும் போதும், சூரியன் மறையும் போதும், சூரியன் உச்சிக்கு வரும்போதும் நம்ம தொழக்கூடாது. மற்ற நேரங்களில் தொழலாம். இதில் சூரிய உதயத்தின் போது என்றது வந்து கரெக்ட் ஆன்சர். ஆனால் உங்கள்ட்ட இன்னொன்று கேட்குறேன், இந்த சட்டம் வந்து ஒரு இடத்துல விதிவிலக்காக இருக்குது. அது எந்த இடம்னு தெரியுமா? இப்போ இந்த 3 நேரத்தில் தொழக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல அந்த நேரத்திலும் தொழலாமன்ற ஒரு சட்டம் இருக்குது. அப்படி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சூரியன் உதிச்சு அந்த உதிக்கிற டைம் தொழக்கூடாது. ஆனால் உலகத்தில் ஒரு இடத்துல சூரியன் உதிக்கிற நேரம் என்றால் பிரச்சனைகளை தொழலாம் அப்படி என்று ஒரு சட்டம் இருக்குது, விதிவிலக்கான ஒரு இடம். அது என்னன்னு தெரியுமா? மக்கா நேரத்தில் எந்த நேரத்திலையும் தவாஃப் செய்யலாம், எந்த நேரத்திலையும் தொழலாம் என்று சொல்லி எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அது திருமதியில் 868வது செய்தியில் எங்களுக்கு இருக்குது. தொழக்கூடாத நேரம் சம்மந்தம் வரக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1376வது செய்தியாக வருது. கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த கொஷின் போகலாமா? இது உங்களுக்கான கொஷின் நம்பர் 8. மரணத்துக்கு நிகரானவர் என எச்சரிக்கப்பட்ட உறவு. ஆப்ஷன் ஏ கணவரின் தந்தை, ஆப்ஷன் பி கணவரின் சகோதரன், ஆப்ஷன் சி கணவரின் தந்தையின் தந்தை, ஆப்ஷன் டி கணவரின் பாட்டன். ஆப்ஷன் பி கணவரின் சகோதரன். கன்ஃபார்மா செய்யலாமா? லைஃப் லைன் யூஸ் பண்ண தேவையில்லையா? கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் பி கணவரின் சகோதரன். படிச்சிருக்கிறீங்களா? என்ன படிச்சிருக்கிறீங்க? எங்களோட ஹஸ்பண்ட் சகோதரன் வந்து எங்களுக்கு அந்த மரணத்துக்கு சமன் படிச்சிக்கிறேன். முஸ்லீம் மதத்தில் படித்தனேன்னு படிச்சிருக்கிறீங்க. சரி, நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி கணவரின் சகோதரன். 8 கேள்விக்கும் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க, பண்ணி கொண்டு வாரீங்க. சந்தோஷமாக இருக்குது. 65 வயசில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. இவ்வளோ காலம் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க மார்க்க விஷயத்துக்கு. அல்ல யாருக்கு நலவன் ஆடுறானோ அவனுக்கு மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பேன்னு சொல்லி ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்குறோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்நிய பெண்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து செல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ சில எப்படி கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரை யார சொல்லலாம், அஃபர் ஐத்தல் ஹம்வ கணவனுடைய சகோதரன் கணவனுடைய ரிலேஷன் சம்மந்தம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குற நேரம் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, காலல் ஹம்வு அல் மவுத், அதுதான் மவுத், மரணத்துக்கு நிகரானவர் என்று சொல்கிறாங்க நபிகள் நாயகம். இந்த மிச்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் மச்சான் என்ற ஒரு உறவு, மச்சான் மைனி என்ற உறவு. இது புகாரில் வரக்கூடிய 5232வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த உறவை பற்றி சொல்கிறாங்க? இன்றைக்கு சர்வசாதாரணமாக மச்சான் மைனி உறவு எப்படி போகுது? ஹஸ்பண்டை தம்பி தானே, அவங்களோட நாங்கள் தனியாக போனதில் என்ன, தனியாக பேசுகிறதுல என்ன, எனக்கு ஹஸ்பண்டை தம்பி எனக்கும் தம்பி, பேச்சுக்கு பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்குது தான். ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது? ரொம்ப ரொம்ப கவனமாயிரி, மச்சான் தான் ஆனால் ரொம்ப கவனமாயிரி. ஏனண்டா மச்சானுடைய சகோதரனை பொறுத்தல நம்ம அந்நிய ஆண்களை விட இவரோடு நம்ம வந்து பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது. ஏன்னா நம்ம அவங்களோட குடும்பத்துக்குள்ளுக்கு வர்றாங்க. எனவே பொதுவாக கூட்டு குடும்பங்களில் வாழ்கிற நேரத்தில் கூட இந்த மாதிரியான இஷ்யூஸ்கள் வரும். மச்சான் மைனி அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் வரலாம். அப்படி வார நேரம் நம்ம என்ன வழங்கணும்னா, இவர் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்குது. அவங்களை கெட்டவங்க இஸ்லாம் சொல்லலை. ஆனால் ஷைத்தான் என்ன செய்வானண்டா, வழி பார்த்துட்டு இருப்பான். எங்கேயாவது இவங்களை சறுக்க வைக்க மாட்டோமோ, இவன் வந்து நல்ல வழியிலேருந்து பிரட்ட மாட்டோமோன்னு வழி வச்சு பார்த்துட்டே இருப்பான். எனவே இந்த மாதிரி உறவுகளை பார்க்குற நேரம் நம்ம ரொம்ப பேணுதலாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களோட மிச்சம் சீண்டி நக்கலுக்கு போகிறது இதில் எல்லாமே நம்ம தவிர்த்து கொள்ளணும். தனிமையில் இவங்களோட இருந்துடவே கூடாது என்று எங்களுக்கு மிக முக்கியம் எச்சரிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இது. சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போகலாமா? இதோ உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 9. நபியவர்களின் மேல் அழுக்குகளை போட்டவன் யார்? ஆப்ஷன் ஏ அபூ ஜஹல், ஆப்ஷன் பி அபூ லஹப், ஆப்ஷன் சி உக்பா பின் அபி முஐத், ஆப்ஷன் டி உமையா பின் ஹல்ஃப்.
நபி அவர்களின் மேல் அழுக்குகளை போட்டவன். தெரியுமா? தெரியாது. லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்களா? நபி அவர்களின் மேல் அழுக்குகளை போட்டவன். அபு ஜஹல், அபு லஹப், உக்பா பின் அபு முஹைத், உமையா பின் கல்ப். அபு ஜஹல் வராது. இந்த சம்பவம் படிச்சிருக்கிறீங்களா? இல்லை, படிச்சிருக்கல. படிச்சிருங்க. அபு லஹப், பின் அபு முஹைத், உமையா பின் கல்ப். கோல் எடுக்க கால் எடுக்க போறீங்களா? யாருக்கு கால் பண்ண? மகளுக்கு தான் கேட்க போவேன். ஹலோ, சொல்லுங்க. விளங்குதா பேசுறேன்? ஓ ஓ ஓ விளங்குது. நபி அவர்களின் மேல் அழுக்குகளை போட்டவன். ஆப்ஷன் ஏ அபு ஜஹல், ஆப்ஷன் பி அபு லஹப், ஆப்ஷன் சி உக்பா பின் அபு முஹைத், ஆப்ஷன் டி உமையா பின் கல்ப். ஏ அபு ஜஹல். அபு ஜஹலா? ஓ அபு ஜஹல் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சுவரா? ஓ இன்ஷா அல்லாஹ். அபு ஜஹல். ஓ ஆப்ஷன் ஏ அபு ஜஹல். சரி, ஜஸாக்கல்லாஹ். லாக் செய்யலாமா? லாக் செய்யலாமா? அபு ஜஹல்னு சொன்னாங்க. அதே லாக் செய்யலாமா? சரி. கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ஆப்ஷன் ஏ அபு ஜஹல். நான் நினைக்கிறேன் டிண்டு. டி என்ன நினைக்கிறீங்க? பாப்போம். சரி, அதை எதை லாக் செய்ய? ஏய் லுக்ஸி. ஏய், படிச்சிருக்கிறீங்களா? இது நான் படிச்சில்லை. படிச்சில்ல. படிச்சிருப்பீங்க. மறந்துருக்கேன். ஒட்டகத்திட்ட குடலை ரசூலுல்லா வந்து ரசூல்லா மேலே போட்ட சம்பவம் படிச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க பாப்போம். படிச்சிருப்பீங்க. மறந்து. அப்போ அபு ஜஹல் தான். சொல்லுங்க, படிங்க, சொல்லுங்க அந்த சம்பவத்தை. சரியாயிட்ட மறந்துருச்சு. அதாவது ரசூலுல்லா வந்து மக்கால இருக்கிற நேரத்தில் ஒட்டகத்துடைய அழுக்குகள், ஒட்டகத்துடைய அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. குறைஷிகள் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒட்டகத்துடைய சாணம், ரத்தம், அதனுடைய கருப்பை சவ்வு, அதெல்லாத்தையும் கொண்டு வந்து முகமது சுஜூதில் இருக்கும்போது நம்ம போடுவோம். உங்களில் யார் இது செய்கிறது என்று கேட்கிற அந்த ஒரு மஷூரம் போய்கொண்டு இருக்குது. அப்போ அதில் தான் இந்த மாதிரியான ஒரு கேள்வி போகும்போது ஒருத்தன் நான் செய்கிறேன்னு சொல்லி முன்னுக்கு வந்து செய்கிறேன். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ரோங்கான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி உக்பா பின் அபி முஹைத். அபு பெஸ்ட்டுக்கு நான் கேட்க முந்தி அதைத்தான் நினைச்சேன். இவகிட்ட கேட்க முந்தி அதைத்தான் நினைச்சேன். அபு ஜஹலோட சேர்ந்து உக்குபா என்றவன் மெயினாக இதில் உக்குபா என்றவன் தான் ஒட்டகத்தில் சாணத்தை சேர அந்த ரத்தத்தை கருப்பை சவ்வெல்லாம் கொண்டாந்து போட்டாங்க. அந்த நேரம் சுஜூதில் இருந்து நபிகள் நாயகத்தால் எழும்ப முடியலை. ஃபாத்திமா நாயகி வந்து அதுலேருந்து நபிகள் நாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. இந்த செய்தியை நம்ம பார்க்குற நேரம் இது புகாரில் 1790, முஸ்லீமில் 1794 செய்தியாக வருது. இதே உக்பா பின் அபி முஹைத் என்றவன் தான் ஒரு முறை நபிகள் நாயகம் கஅபால தொழுது கொண்டிருக்கும் போது கழுத்தை நெரிக்கிறதுக்கு முயன்ற ஒருத்தன். அதிலேருந்து பாதுகாத்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவன் கேட்குறாங்க, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காகவா இவ்வாறு நீ நபிகள் நாயகத்தின் கழுத்தை நெரிக்கிறாய் என்று சொல்லி அபூபக்கர் கேட்குற செய்தியையும் இது புகாரில் 3628வது செய்தியில் நம்ம பார்க்குறோம். எனவே இந்த கேள்விக்கு நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து தவறான ஆன்சர். சரியா 8 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி 10,000 பெறுமதியான பணப்பரிசு இருக்குது. என்ன நினைக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில் விளையாடினதை நினைச்சு எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது. 9வது கேள்வியிலேயே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதை நினைச்சு என்ன நினைக்கிறீங்க? வெற்றி தோல்வி சகஜம். அதுதான் தேவை. இதுதான் மார்க்கம். ஏன்னா நீங்க அந்த இடத்துல சரி இருக்கிறீங்க. உண்மையிலே நீங்க ஒரு அழகான ஒரு இந்த இடத்துல பதிவு செய்றீங்க ஒரு விஷயத்த. வெற்றி தோல்வி என்பது இறைவன் நிர்ணயிச்சது உண்டு. அல்லாஹ் நாடினவனுக்கு அதை கொடுப்பான். அதுல எங்களுக்கு ஏதாவது கிடைக்கலையா, அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் தேவை. மூமின்களுடைய வாழ்க்கையில தானே நல்லது நடந்தாலும் பிளஸ், கெட்டது நடந்தாலும் பிளஸ், அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த ஒரு சிறு தோல்வியை நீங்க உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்றீங்க. அல்லாஹ் இதுலயும் உங்களுக்கு பரக்கத்து செய்வான், அல்ஹம்துலில்லாஹ். இது உங்களுக்காக த வின்னர் சீசன் 5
ஷார்ட் நியூஸ் வழங்கும் சர்டிஃபிகேட்டுடன் 10,000 பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக. ஜஸாக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.